வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை உன் காதல் ஒரு வரமாய், அதோட பகுதி 18. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அமிர்தா எழும்போதே சற்று நேரம் கடந்துதான் எழுந்தாள். பொறுமையாக தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு உணவை உண்டு கொண்டிருக்கும் போதுதான் பாரதியின் அழைப்பு வந்தது. ஏய் அமிர்தா, என்ன ஆச்சு என்று அவள் ஆர்வமாக கேட்க, என்னக்கா, என்ன ஆச்சு? அடே, உனக்கு இன்னைக்கு ரிசல்ட்டு ஞாபகம் இல்லையா என்று கேட்க அமிர்தாவுக்கு அப்போதுதான் ஞாபகமே வந்தது. அச்சோ, ஆமாம்ல, நான் மறந்துட்டேன், பார்க்கணும், பார்த்துட்டு சொல்கிறேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு தன் வேலைகளை பார்க்க அடுத்து கீதாவிடமிருந்து அழைப்பு. அவளும் அதையே கேட்க பார்த்து சொல்லுகிறேன் என்று வைத்துவிட்டு தன் வேலைகள் அனைத்தையும் முடித்து வைத்து கொண்டு பொறுமையாகத்தான் இணையமயம் சென்றாள். தனது பதிவு எண்ணை அடித்துவிட்டு அமர்ந்திருந்தாள். மனதில் எதையும் யோசிக்கவில்லை. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற நினைப்பு அடிவாங்கி மனது கற்பாறையைப் போல மாறியிருந்தது. சற்று நேரத்தில் திரை விரிய அமைதியாக அதனை பார்த்தவளுக்கு நெஞ்சில் சிறிதாக நிம்மதி பரவியது. ஆம், இம்முறை அமிர்தா தேர்ச்சி பெற்றிருந்தாள். பொறுமையாக முழுதாக படித்துவிட்டு அதனை அச்சடித்து கொண்டு தன் விடுதிக்கு வந்து சேர்ந்தாள். தன் அறைக்குள் வந்தவள் தன் அன்னையின் முன்தான் நின்றாள். அவரின் புகைப்படத்தின் முன்தான் நகல் எடுத்த காகிதத்தை வைத்துவிட்டு, மா, நான் உன்னோட கனவுல பாதையை நிறைவேற்றிட்டேன் என்று கூறிவிட்டு தன் படுக்கையில் அமைதியாக முழங்கால் போட்டு அமர்ந்தவள் முகத்தை முக்காலில் புதைத்துவிட மூடிய இமைகளின் முன் நின்றான் அவன். கடுவான், நான் ஜெயிச்சிட்டேன் என்று அவள் கத்த இவளை வாரி அணைத்து கொண்டவன் அவளின் முகமெங்கும் முத்தமிட அத்தனையும் அமைதியாக வாங்கி கொண்டவள், ஏதாவது சொல்லுங்க நான் என்றவளின் உதட்டை ஒற்றை விரலால் மூட செய்தவன், நாம ஜெயிச்சிட்டோம் என்று கூறி அவளின் இதழ்களை ஒற்று அடுக்கி அமிர்தாவும் அவனின் இதழொற்றில் மயங்கியிருந்தாள். இருவரும் இருந்த உலகில் எங்கோ ஒரு ஓசை கேட்க அமிர்தா விழித்து பார்க்க அவளது அறையில் இருந்தாள். தன் நினைவுகளில் இருந்து வெளிவர சிறிது நேரம் தேவைப்பட்டது அவளுக்கு. பிறகு தன் பேசியை எடுத்து பார்க்க பாரதியும் கீதாவும் மாற்றி மாற்றி அழைத்திருந்தனர். ஐயோ, சொல்ல மறந்துட்டேன் இவங்க கிட்ட என்று தன் தலையில் தட்டி கொண்டவள் பின் இருவருக்கும் அழைத்து விவரம் கூற இருவருக்கும் அத்தனை சந்தோஷம். இருவருடனும் சிறிது நேரம் பேசிவிட்டு வைத்தவள் பின் தனக்கு உதவிய பேராசிரியருக்கும் அழைத்து கூற அவரும் அமிர்தாவுக்கு வாழ்த்து கூறினார். அனைவருக்கும் பேசிவிட்டு அமர்ந்து தன் பேசியில் எண்களை பார்த்து கொண்டிருந்தவளின் கண்களில் விழுந்தது அவனின் எண். மீண்டும் அவனின் குரல், எனக்கு சொல்ல மாட்டியா என்று கேட்டது. ஒரு நொடி அவளின் கைகள் அவனின் எண்ணிற்கு அழைக்க முற்பட்ட நேரம், திவ்யா, அமிர்தா, திவ்யா இங்கே இல்லையா என்று கேட்டுக்கொண்டு ஒரு பெண் உள்ளே வர அமிர்தாவின் கை அப்படியே நின்றது அந்த பெயரை கேட்டதும். அமிர்தா என்று மீண்டும் அந்த பெண் அழைக்கவும் நிகழ்வுக்கு வந்தவள், என்ன கேட்டீங்க என்று மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவளுடன் அறையில் தங்கியிருக்கும் பெண் வந்துவிட, ஏய் மலரு, இங்கே என்ன பண்ணுற? உன்னைத்தான் தேடிட்டு வந்தேண்டி என்று பேசியவாறே வெளியில் சென்றுவிட அமிர்தா ஓய்ந்து அமர்ந்து விட்டாள். என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் நான்? திருமணமாகி ஒரு குழந்தையும் உள்ளது. இனி அவனை கனவில் கூட நினைப்பது தவறு அல்லவா என்று மூளை எடுத்துரைக்க, ஆனால் மனது அவனின் அருகாமையை தேடி ஏங்கியது. இதனால் மனதுக்கும் மூளைக்கும் இடையில் ஓர் போர் மூண்டது. நீ செய்கிறது தப்பு, சிவா உன்னோடது இல்லை, அதை ஏத்துக்க பழகு என்று மூளை கூற, இல்லை, அவர் என் கூட தான் இருக்காரு நிழலா என்று மனது கூறியது. இல்லை, நீ கனவுலேயே வாழ முடியாது, அப்படி வாழ்ந்தா உன்னால் நிகழ்காலத்தை எதிர்கொள்ள முடியாது, அதனால் நிகழ்கால வாழ்க்கைக்கு நீ உன்னை மாற்றிக்கிறது தான் நல்லது என்று மூளை கூற, ஏன், நான் என் நினைவுகளோட தான் வாழறேன், அவளோட வாழ்க்கையை தொந்தரவு கொடுக்கலையே, அப்புறம் எப்படி இது தப்பாகும் என்று மனது கூற, நீயே நல்லா யோசி, உனக்கு இதனால் எவ்வளவு பிரச்சனை, நீ இதை நினைச்சே இப்படி இடிஞ்சு உட்கார்ந்துருக்கிறதால எதுவும் மாறது போகிறதில்ல, நீ தான் கஷ்டப்பட போகிற, அதோட உன்னைத்தான் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, அதனால் இதிலிருந்து வெளியில வா என்று மூளையின் குரல் ஓங்கி ஒலிக்க அமிர்தா தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். இல்லை,
நான் தப்பான பொண்ணு இல்லை, தப்பானவை இல்லை என்று தனக்குள் கூறிக்கொண்டவள் தன் அன்னையின் படத்தை தன் கைகளுக்குள் அடக்கி கொண்டு தூங்க முற்பட்டு வெற்றியும் கண்டாள். புத்தகங்களை அமிர்தாவின் கை அடுக்கிக் கொண்டிருந்தாலும் கண்கள் என்னவோ வாசலைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அவள் எதிர்பார்த்த நபர் வரவும் அவள் முகத்தில் ஒரு பரவசம். என்ன அமிர்தா, எனக்காகத்தான் வெயிட் பண்றியா? சரி, வேலை முடிச்சிட்டு வா என்றவர் தனக்கான புத்தகத்தை எடுத்து கொண்டு சென்று விட அமிர்தா தன் வேலைகளை முடித்துவிட்டு வெளிவர அவர் பக்கத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் அமர்ந்திருந்தார். மேடம். சரி சொல்லு, உனக்கு என்ன உதவி வேணும்? மேடம், அடுத்த இன்டர்வியூக்கு இன்னும் எப்படியெல்லாம் ரெடி ஆகணும் மேடம். நீங்கள் சொன்ன வரை படிச்சிருக்கேன், இருந்தாலும் இது பத்தாதுன்னு தோணுது என்று கைகளை பிசைந்து கொண்டே கூற, நீ சொல்கிறது சரிதான், நான் எனக்கு தெரிஞ்ச கோச்சிங் சென்டரில் கேட்டு பார்க்குறேன். மேடம், கோச்சிங் சென்டருக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் மேடம், நான் படிச்சுக்குவேன் என்று கூற, அட, எனக்கு உன்னை பற்றி தெரியாதாமா? அதை நடத்துறது எனக்கு வேண்டப்பட்டவங்க தான், அதனால் நான் சொன்னால் கேட்பாங்க என்றவர் கூற அமிர்தாவின் முகம் யோசனையிலேயே இருக்க, என்ன யோசனை பலமாக இருக்கு? இல்லை மேடம், நான் வேலைக்கு போயிட்டு அதோடு அங்கே படிக்க அதெல்லாம் சரி வராது மேடம், வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் மேடம் என்று கூற சற்று நேரம் அமைதியாக இருந்த வாணி, அப்போ நான் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்லி வைக்கிறேன், அப்போ போனா, ஏன்னா நீ படிக்கிறது மட்டும் பத்தாது, இவங்கள மாதிரி ஆட்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அது உனக்கு உதவியாக இருக்கும் என்று கூற அமிர்தாவுக்கும் வேறு வழி இல்லை என்பதால் ஒத்துக்கொண்டாள். ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள் தொடங்க அமிர்தாவும் சேர்ந்து கொண்டாள். வாணி அமிர்தாவை பற்றி அனைத்தும் கூறியிருந்த காரணத்தினால் இன்ஸ்டிடியூஷன் மேலாளர் அவளுக்கு கட்டணத்தை பாதியாக குறைத்திருந்தார். அதுவே அமிர்தாவுக்கு சற்று நிம்மதி தந்தது. வாரம் முழுவதும் நூலகம், வார இறுதி வகுப்பு என அவளின் நாட்கள் வேகமாகத்தான் சென்றன. இப்போதெல்லாம் இரவில் அவளின் தூக்கமும் கெட்டது சிவாவினால். அவனை நிழல் உலகிலும் மறக்க முயன்று தோற்று கொண்டிருக்கிறாள். என்ன, அவளின் மூளை அவளை தப்பானவள் என்று எடுத்து கூறியது. அதை ஏற்க முடியாமல் தடுமாறியவள் பின் தன்னை மாற்றிக்கொள்ள முயன்று கொண்டிருக்கிறாள். ஆனால் முயல மட்டுமே முடிந்தது அவளால். அத்தனை எளிதில் தன் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவனை அகற்ற முடியவில்லை. இந்த காரணத்தினால் அவளின் படிப்பும் கெட ஒரு கட்டத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் வாணியிடம் தனக்கு இருக்கும் பிரச்சனையை கூறி இதை எப்படி சரி செய்ய என்று கேட்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதோட நீ எப்படி இருக்க என்று கேட்க அமிர்தா பதில் ஏதும் கூறாமல் தலை குனிந்து விட்டாள். உனக்கு யாரும் இல்லை இல்லையா, அதான் எது சரி தப்புன்னு இன்னும் உனக்கு புரியலை. இல்லை மேடம், என்னோட அக்கா 2 பேர் உதவுனாங்க, ஆனால் நான் தான் அவங்க கிட்ட இருந்து இதை மறைச்சிட்டேன். இப்போ எனக்கு இது தப்பாக தெரியலை, ஆனால் எப்போ அவரை ஒரு குழந்தையோட பார்த்தேனோ எனக்கு நான் நினைக்கிறது கூட தப்புன்னு தோணுது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. இன்னும் 2 மாதத்தில் எனக்கு இன்டர்வியூக்கு வந்துடும்னு சார் சொல்கிறாரு. இந்த சமயத்தில் நான் இப்படி இருந்தால் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும் என்று தன் மனதில் உள்ளதை உள்ளபடி கூறிவிட அனைத்தையும் கேட்ட வாணி அவளை நல்ல மனோதத்துவ நிபுணரிடம் அனுப்பி வைத்தார். அமிர்தாவுக்கு இந்த முறை சிவா என்பவன் எல்லாம் பின்னுக்கு சென்று அவளின் எதிர்காலம் மட்டுமே முன்னுக்கு நிற்க அந்த மருத்துவரின் அறிவுரைகளை கவனமாக கேட்டு அதன்படி தன்னை தேற்றத் தொடங்கினாள். முழுதாக அவளால் சிவாவை மறக்க முடியவில்லை என்றாலும் அவன் இல்லாமல் நிஜம், நிழல் இரண்டிலும் இருக்க வேண்டும் என்று தன்னை ஊர்வேற்க கொண்டாள். முன்பு சரியாக தெரிந்து ஒன்று இன்று மிகப்பெரிய தவறாக தெரியவும் மாற்றிக்கொண்டாள் தன்னை. சில நேரங்களில் சில மாற்றங்கள் தேவை, அது இருந்தால் மட்டுமே வாழ்வில் முன்னேற முடியும் என்றால் மாற்றிக்கொள்வதுதான் உத்தமம். நல்ல மாற்றம் வெற்றியை மட்டுமே தரும் என்பதற்கு பலனாக அமிர்தாவிற்கு அவள் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்து விட்டது. ஆம், அடுத்த கட்ட தேர்விலும் அமிர்தா வெற்றி அடைந்து விட்டாள். இன்னும் சில வாரங்களில் அவளிற்கான நியமனமும் எந்த இடத்தில் வேலை என்று கூறிவிடுவார்கள். பாரதியிடமும் கீதாவிடமும் கூற அவர்கள் இருவருக்கும் அத்தனை மகிழ்ச்சி. பாரதி ஒரு முறை தன் கணவனுடன் சென்னை வந்து அமிர்தாவை பார்த்துவிட்டே சென்றிருந்தாள். வாணி மேடம், எங்கே இருக்கீங்க என்று அமிர்தாவின் குரல் மிக உற்சாகமாக ஒலிக்க, என்ன அமிர்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? நான் ஒரு வேலையாக வெளியூரில் இருக்கேன் என்று அவர் கூற, மேடம், எனக்கு தாம்பரம் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டிங் போட்டிருக்காங்க, அடுத்த வாரம் நான் ஜாயின் பண்ணணும் என்று கூற, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், நீ ஜெயிச்சிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. என்ன, என்னால் உன்னை இப்போ பார்க்க முடியலை, சாரிடாமா என்று வருத்தப்பட,
பரவாயில்ல மேடம், நான் ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவேன் என்று அமிர்தா கூற, அவரும் சந்தோஷத்துடனும் பெருமையுடனும் சரி என்று கூறினார். அதன் பிறகு தன் அக்காக்களுக்கும் அழைத்து விவரம் கூற, அப்போ நீ தாம்பரம் போய் தான் வேலை பார்க்கணுமா என்று கீதா தன் முதல் சந்தேகத்தை வைக்க, அட ஆமால்ல, நானும் கேட்க மறந்துட்டேன் பாரேன், நீ எப்படி அவ்வளவு தூரம் போவ என்று பாரதியும் கூறினாள். மூவரும் வீடியோ காலில் பேசிக்கொண்டிருந்தனர். பாரதி வந்திருந்த போது வலுக்கட்டாயமாக அமிர்தாவிற்கு ஒரு கைபேசி வாங்கி கொடுத்து சென்றிருந்தாள். அதன் பலன் இதோ இப்போது நேரம் கிடைக்கிறதோ வீடியோ காலில் பேசிக்கொள்வர். அங்க நான் தங்க ஏதாவது இடம் பார்க்கணும் என்று அமிர்தா கூற, தனியா எப்படி புள்ள போவ என்று இருவரும் யோசிக்க, அட நீ ஏன்மா டென்ஷன் ஆற, எனக்கு தெரிஞ்சவங்க வீடு அங்கே இருக்கு, நீ அங்கே தங்கிக்க, நானே நேரில் வரேன், வந்து உனக்கு எங்கே தங்க ஏற்பாடு செஞ்சு தரேன், பயப்படாத என்று பாரதியின் கணவன் முன்வர பாரதிக்கு பெருமையாக இருந்தது. தனக்காக தன் கணவன் செய்கிறான் என்பதிலேயே பூரித்து போனாள் பெண். அப்புறம் என்னடி, அதான் சொல்லிட்டாங்கல்ல, நீ மூட்டையை கட்டு, நாங்கள் வரோம் என்ற பாரதியும் கூற, கீதாவின் முகத்தில் ஏதோ இயலாமை. அதை கண்டுகொண்ட அமிர்தா, கீதாக்கா, உங்களால் செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறதே பெரிய பலம், நீங்களும் பாரதி அக்காவும் எனக்கு வேற வேற இல்லை. அடியே, முதல்ல நீ உன் வீட்டையும் புருஷனையும் பாரு, அப்புறம் இவளை பார்க்கலாம் என்று பாரதி கூறிக்கொண்டிருக்கும் போதே, சரியா சொன்ன பெரிய தங்கச்சி, என்னை இவ பார்க்கவே மாட்டேங்கிறா என்று குரலாக ஒரு குரல் கேட்க பாரதி பயந்துவிட கீதா பேசியை வைத்து விட்டாள். வச்சிட்டா. சரிடி, நாங்கள் எப்போ வரோன்னு ஃபோன் பண்ணுறோம், வைக்கிறேன் என்று கூறிவிட்டு பாரதியும் வைத்து விட்டாள். பாரதி தம்பதியினர் கூறியது போல 2 நாட்களில் சென்னை வந்து அமிர்தாவை தாம்பரத்தில் குடியேற்றிவிட்டு அவளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்துவிட்டும் சென்றனர். ஒற்றை அறையில் ஒரு பக்கம் தடுப்பு போல அமைத்து அதை சமையல் கட்டாக மாற்றியிருந்தனர் அந்த வீட்டினர். அவள் ஒருவருக்கு இந்த வீடு போதுமானதே. இப்போது இன்னும் பெரிய பொறுப்பை ஏற்றது போன்றதொரு உணர்வு. பொறுப்புகள் கூட கூட அதை கையாளும் பக்குவமும் வந்தது அவளுக்கு. அவளின் வாழ்க்கை சரியான பாதையில் பயணிக்க தொடங்கும் போது அவளின் வாழ்வில் மீண்டும் நுழைந்தான் சிவா. நண்பர்களே, இந்த பகுதி இத்தோடு நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.